வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கல்பனாஸ் கிச்சன்ல ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்க போறோங்க. அது என்னன்னா பாசுந்திங்க. ஸ்வீட் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க செஞ்சு நாம சாப்பிடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்க்கலாங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேங்க. 125 ml சுகர், ஒரு 10 முந்திரி மிக்சியில் 1-2 உடச்சி வச்சிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், அதே மாதிரி ஒரு 15 முந்திரி ஸ்பிளிட் முந்திரியை 2ஆ உடச்சி வச்சிருக்கேங்க. ஏலக்காய் 3, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சிருக்கேங்க. இவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கணுங்க. காய்ச்சிட்டு அதில் ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். நீங்களும் பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. அதுவும் ஃபேட் மில்காக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பாலையுமே பண்ணலாம். ஃபேட் மில்காக இருந்தால் அந்த ஆடையில் தான் அது டேஸ்ட்டு. ஸோ ஆடை நல்லா கட்டுங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்களும் பாலை காய்ச்சி வச்சுக்கோங்க. எப்படின்னு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்க, நம்ம பால் காய்ச்சிட்டோங்க. பால் பாருங்க நல்லா கொதி வருது. நீங்கள் அப்பப்போ கைவிடாமல் கொஞ்சம் கலக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்தப்புறங்க நாம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க இருப்பாருங்க. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாலை கொதிக்க விடலாங்க. அப்பப்போ ஆனால் இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிக்கோங்க. இல்லை பால் அடி பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸ் நாம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் பாருங்க கொஞ்சம் சுண்டிருச்சு. பாருங்க ஆடை பாருங்க. இந்த மாதிரி நம்ம தனியா ஒரு பக்கமா எடுத்து வச்சிருக்கலாங்க. ஆடை தாங்க இந்த பாசுந்திக்கே டேஸ்ட்டுங்க. கொஞ்சம் இப்படி சுரண்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் 125 ml ஆட் பண்ணிக்கலாங்க. பால் பவுடர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தா ஆட் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சர்க்கரையும் உங்க வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் மீடியம்ல வச்சுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு நல்லா சுண்டணுங்க. சுண்டாதான் நம்மளுக்கு பாசுந்தி ரெடி ஆயிருங்க. அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பால் ஆட பாருங்க. நான் அப்படியே ஓரமா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க வர வர இந்த மாதிரி எடுத்து ஓரம் இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிருந்த இந்த முந்திரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா வரும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நம்ம முந்திரி பவுடர் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் போடுறோங்க. அப்புறம் நம்ம முந்திரியை 1-2 உடச்சி வச்சிருக்கதே ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா, பாதாம்லாம் கூட நம்ம ஆட் பண்ணலாங்க. பட் இப்போ எனக்கு லாக்டவுன் பீரியட்ல எதுவுமே எனக்கு கிடைக்காதனால நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்க பிஸ்தா பாதாம்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது நல்லா ஒரு ஹைல வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு கொதிச்சா நம்மளோட சூப்பர்பான பாசுந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா கொதிச்சு வருதுங்க. பால் பாருங்க கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் அந்த சாஃப்ரான் பவுடர் கூட ஆட் பண்ணலாம், குங்குமப்பூ கூட. என்கிட்ட அதுவும் இல்லாதனால நான் என்ன பண்றேன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள், எவ்வளவு கொஞ்சமா எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு கொஞ்சமா மஞ்சத்தூளை கொஞ்சம் தண்ணியில நான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கேங்க அந்த கலருக்காக. நீங்க வேணா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா இது ஆப்ஷனல் தாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான பாசுந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணா சூப்பரான பாசுந்தி ரெடிங்க. ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், சில்லுன்னும் சர்வ் பண்ணலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளோட பாசுந்தி சூப்பர்பா ரெடியா இருக்குங்க. வாங்க சாப்பிடலாம். இதை இன்னும் சில் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பர்பா இருக்குங்க. எங்கிட்ட முந்திரி மட்டும் தாங்க இருந்தது. இந்த லாக்டவுன் பீரியட் எனக்கு பிஸ்தாவும் பாதாமும் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் டேஸ்டியாவும் இருக்குங்க. இது தாராளமா 4 to 5 பேர் சாப்பிடலாங்க. இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.